வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இதுவரைக்கும் பல தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஆனா, அத்தனை தலைவர்கள் மீதும் ஆதரவுகளும் இருக்கும். அவங்க மீது எதிர்ப்புகளும், விமர்சனங்களும் கூடவே சேர்ந்தே இருக்கும். ஆனா, இந்த ஒரு தலைவர் மீது மட்டும் எந்த ஒரு விமர்சனங்களுமே பெருசா இருக்காது. விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்ட தலைவர் அப்படின்னு தான் இவர் சொல்லணும். அவர்தான் கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இவர் 9 ஆண்டுகள் இருந்தாரு. இந்த 9 ஆண்டுகள்ல இவரால 9 அணைகள் தமிழ்நாட்டுல கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி இவருடைய ஆட்சி காலகட்டத்துல தான் தமிழ்நாடு முழுமைக்கு உள்ள அரசு பள்ளிகள்ல மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா, இவ்வளவு பேசப்படக்கூடிய தலைவரா இருக்கக்கூடிய காமராஜர் 1967ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல அவருடைய சொந்த தொகுதியான விருதுநகர் தொகுதியிலேயே தோல்வி அடைஞ்சாரு. அந்த தேர்தல்ல காமராஜர் வீழ்ந்ததோட சேர்ந்து காங்கிரஸும் தமிழ்நாட்டுல வீழ்ந்துச்சு. 1967க்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் காங்கிரஸால தனித்த ஆட்சி அமைக்க முடியல. இந்த வீடியோல நம்ம 1967ஆம் ஆண்டு காமராஜர் எப்படி வீழ்ந்தாரு, அவர் வீழ்ந்ததுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன, அந்த தேர்தல் அவர் ஏன் தோத்தாரு அப்படின்றத பத்திலாம் தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காமராஜருடைய இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது அவர் கொண்டு வந்த கே பிளான். 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா காமராஜர் இருந்தாரு. ஆனா 1963ஆம் ஆண்டு காங்கிரஸ் உடைய செல்வாக்கு அப்படின்றது மக்கள் மத்தியில குறைஞ்சிச்சு. இதனால காங்கிரஸ் உடைய மக்கள் செல்வாக்கை அதிகப்படுத்துறதுக்காண்டி காமராஜர் கே பிளான் அப்படின்ற ஒரு பிளான வகுக்கிறாரு. இதன்படி காங்கிரஸ்ல உள்ள எல்லா முக்கிய தலைவர்களுமே அவங்க வகிக்கின்ற அரசியல் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கட்சிக்காண்டி பணியாற்ற வரணும் அப்படின்றதுதான் இந்த கே பிளான். அதன்படி முதல் ஆளா காமராஜர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கட்சி பணியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் காமராஜருக்கு அடுத்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா காங்கிரஸை சேர்ந்த பக்தவச்சலம் என்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகிறாரு. ஆனா இவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமே இவர் மேல நிறைய விமர்சனங்கள் எழத் தொடங்குது. முக்கியமா அன்றைய காலகட்டத்துல ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒண்ணு அதிக அளவில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு எதிராக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமும் அதிக அளவில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு ஆதரவா காங்கிரஸ் உடைய சில தலைவர்கள், காமராஜர் உள்ளிட்ட சில தலைவர்கள் ஹிந்தி எதிர்ப்புக்கு ஆதரவா இருந்தாங்க. ஆனா பக்தவச்சலம் அவர்கள் ஹிந்திக்கு ஆதரவான ஒரு நிலையில தான் இருந்ததா சொல்லப்படுது. இதனாலேயே இது ஒரு விமர்சனமாகுது. அதை தொடர்ந்து அன்றைய காலகட்டத்துல தமிழ்நாடு முழுமைக்கு நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்ல பெருமளவு இளைஞர்கள் பங்கேற்று இருந்தாங்க. அப்ப அந்த போராட்டத்தை காவலர்கள் கட்டுப்படுத்த முயற்சித்த போது இளைஞர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையில ஒரு மோதல் அது ஒரு கலவரமா மாறுது. இந்த கலவரத்துல கிட்டத்தட்ட 70 பேர்ல இருந்து 500 பேர் கிட்ட இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸாக்ட் நம்பர்ஸ் யாருக்கும் தெரியல. சோ இது அன்றைய காங்கிரஸ் அரசுக்கு ஒரு பெரிய விமர்சனமா மாறுது. அதை தொடர்ந்து 1967ஆம் ஆண்டு காங்கிரசும் காமராஜரும் தோத்ததுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது 1964ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நிலவின உணவு தட்டுப்பாடு. முக்கியமா அந்த காலகட்டத்தில் உணவு பொருட்களுடைய விலைவாசி அப்படின்றது அதிக அளவில் உயர்ந்திருந்துச்சு. இதுவும் அன்றைய காங்கிரஸ் அரசுக்கு ஒரு பெரிய விமர்சனமா மாறுது. அப்புறம் காமராஜரும் காங்கிரசும் 1967ஆம் ஆண்டு தோத்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சது பேரறிஞர் அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைய காலகட்டத்தில் திமுகவினுடைய மக்கள் செல்வாக்கு அப்படின்றது நாளுக்கு நாள் வேகமா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் அறிஞர் அண்ணாவுடைய பேச்சுக்கள், கருத்துக்கள், சிந்தனைகள், சிந்தாந்தங்கள், அவருடைய செயல்பாடுகள். முக்கியமா அவருடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள்லாம் எதை நோக்கி அமைஞ்சிச்சு அப்படின்னா, முழுக்க முழுக்க தமிழ் மொழியை காப்பாற்றணும், ஹிந்திக்கு தமிழ்நாட்டுல இடம் இல்ல, தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை சட்டப்பூர்வமா வைக்கணும் அப்படின்றது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் போன்ற விஷயங்கள்ல தான் பேரறிஞர் அண்ணாவுடைய சிந்தனைகளா, கருத்துக்களா, பேச்சுக்களா அமைஞ்சிச்சு. இதெல்லாம் திமுகவுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் 1960களில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். தமிழ்நாடு முழுமைக்கு நடந்த இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்திய தலைவர் பேரறிஞர் அண்ணா. முக்கியமா அந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையவே திரட்டி அந்த போராட்டத்தை நடத்தினாரு. இது திமுகவுடைய செல்வாக்கை அதிகப்படுத்துச்சு. அதே சமயம் காங்கிரஸ் அரசு மீது விமர்சனத்தையும் அதிகப்படுத்துச்சு. அதே மாதிரி 1967ஆம் ஆண்டு காங்கிரசும் காமராஜரும் தோத்ததுக்கு இன்னொரு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னா அது எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு நபரா இருந்தாரு. ஏன்னா அன்னைக்கு தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமா எம்ஜிஆர் இருந்தாரு. எம்ஜிஆர் பத்தி பேரறிஞர் அண்ணா சொல்லும்போது என்ன சொன்னார்னா, 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காய்த்து கணிகின்ற நெல்லிக்கனி தான் எம்ஜிஆர். அந்த கனி யார் மடியில் விழும் என்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அது என் மடியில் விழுந்தது. அதை எடுத்து என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன். இந்த தேர்தலுக்காண்டி எம்ஜிஆர் பல லட்சம் ரூபாய் நிதி தருவதாக சொல்கிறார். பணம் வேண்டாம், அவருடைய முகத்தை காட்டினால் போதும் 30,000 வாக்குகள் விழும். அவர் தெருவில் ஊர்வலமாக வந்தால் போதும் காங்கிரஸை சுக்குநூறாக ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் பத்தி சொன்னாரு. எம்ஜிஆருடைய இந்த மக்கள் செல்வாக்கும் அப்படியே திமுகவுக்கு வாக்குகளா மாறிச்சு.
அது மட்டும் இல்லாம அன்னைக்கு 1967 ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குனாங்க. காங்கிரசுக்கு எதிரான அத்தனை சக்திகளையும் அத்தனை கட்சிகளையும் ஓரணியில திரட்டி காட்டினாரு பேரறிஞர் அண்ணா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்றைக்கு 1967 ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுக்காண்டி தமிழ்நாடு முழுமைக்கு பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டாரு. அதன்படி தமிழ்நாடு முழுமைக்கு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்ச போது எம்.ஆர். ராதா அவர்களால் எம்ஜிஆர் துப்பாக்கியால சுடப்படுறாரு. இதுக்கப்புறம் எம்ஜிஆரால திமுகவுக்காண்டி தமிழ்நாடு முழுமைக்கு போய் பிரச்சாரம் செய்ய முடியல. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல கழுத்துல கட்டோட இருக்கிற ஒரு போட்டோவை எடுத்து தமிழ்நாடு முழுமைக்கும் போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கு திமுகவுக்காண்டி பிரச்சாரம் செய்யலனாலும் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த போஸ்டர் தமிழ்நாடு முழுமைக்கும் பிரச்சாரம் செய்து ஒரு மிகப்பெரிய அனுதாப அலையையும் உண்டாக்குது. இந்த எல்லா விஷயமும் சேர்ந்துதான் 1967 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுது. மறுபக்கம் காங்கிரஸ் தோல்வியடையுது. இதுல முக்கியமான விஷயம், காமராஜர் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான விருதுநகர் தொகுதியில ஸ்ரீனிவாசன் என்ற கல்லூரி பயிலும் ஒரு மாணவனிடம் தோற்கிறாரு. காமராஜர் அவர்களுடைய இந்த தோல்வி அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்திலேயே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இருந்தாலும் அதுக்கு அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாரு. இருந்தாலும் காமராஜர் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் தோத்த ஒரே தேர்தல் 1967 ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தான். சோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதி பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by Sabari Karthik.